ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோஹண விஜயவீர உட்பட உயிரிழந்த மக்கள் விடுதலை முன்னணி வீரர்களின் உயிரிழப்புகளுக்கு நீதி வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் முன்னிலை சோசலிச கட்சி எழுத்து மூலம் வலியுறுத்தியுள்ளது. 1988 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் அரசு அங்கீகாரம் பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பில் உடனடி விசாரணையை ஆரம்பித்து அதற்கான தீர்வுகளையும் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் 13ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படும் 35வது எல்மகா விரு சமருவ என்ற உயிர்நீத்த ஜேவிபியினரின் நினைவுந்தல் தொடர்பில் ரோஹண விஜயவீர உள்ளிட்டோரை கௌரவித்து ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்திலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடத்தல்கள் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டமை மற்றும் சட்டத்துக்கு புறம்பான கொலைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு அரசு பயங்கரவாதம் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் 1988 தொடக்கம் 1989 தென்னிலங்கை எழுச்சிகளுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. வடக்கு கிழக்கின் உள்நாட்டு மோதலின் போதும் இது பரவியிருந்தது என்று முன்னிலை சோசலிச கட்சி கூறியுள்ளது. முன்னைய நிர்வாகங்களால் இந்த கோரிக்கைகளுக்கு உண்மையான நீதியை கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் ரோஹண விஜயவீர உட்பட்ட மரணங்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பான நிகழ்வுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வகையில் விரிவான விசாரணைக்கு முன்னுரிமை அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.